புர்சீசா ஷைத்தானுடைய சூழ்ச்சிக்கு மறுபடியும் தன்னை உட்படுத்திக் கொண்டார். அந்த பெண்ணிடத்திலே சென்று சலாம் சொன்னார். சுகமாக இருக்கிறீர்களா, ஏதாவது தேவை இருக்கிறதா என்று கேட்டார். தேவை இருந்தால் அந்த பெண் சொன்னால் அந்த தேவையை புர்சீசா நிறைவேற்றினார். மறுபடியும் உள்ளத்திலே வந்தான். ஷைத்தான் கூறினான், வெளியே நின்று பேசுகிறாய், மக்கள் பார்த்தால் என்ன நினைப்பார்கள், உள்ளே சென்று பேசு என்று சொன்னான். புர்சீசா அதற்கும் கட்டுப்பட்டார். வணக்கசாலியாக இருந்தவர், அல்லாஹ்வை அஞ்சியவர், ஷைத்தான் எந்த வழியில் சோதித்தாலும் அந்த சோதனையில் வெற்றி காண்பவர். ஆனால் ஒரு பெண்ணின் மூலமாக புர்சீசாவை தொடர்ச்சியாக ஷைத்தான் சோதித்தான். அந்த சோதனைகளில் புர்சீசா தோற்றுக் கொண்டு இருந்தார், ஷைத்தான் ஜெயித்துக் கொண்டு இருந்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனால்தான் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே ஷைத்தானை குறித்து எச்சரிக்கை செய்யும் பொழுது அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா